நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் தென்காசி தொகுதி வேட்பாளர் தம்பி இசை மதிவாணன் நம்மோடு இருக்கிறார். வரலாறு தெற்கிலிருந்து தான் தொடங்கணும். தென்காசி தொகுதி வளர்ச்சியில் முன்னோக்கி இருக்குதா பின்னோக்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கிற பட்டியல் எல்லாமே ரொம்ப பின்னோக்கியாக தான் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் என்ன முன்வைக்க போகிறீங்க? 6 சட்டமன்ற தொகுதி எல்லாருமே வேலை தேடி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கிராமத்தில் இருக்கிறது ரொம்ப கம்மி. படித்து முடித்தோடனே ஏன்னா எங்கள் பகுதியில் வேலை வாய்ப்பு கம்பெனி ஒரு தொழிற்சாலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் தொழிற்சாலை வைப்பதற்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது. பெருநகரங்களை நோக்கி படையெடுக்குதுன்னு பாட்டி கிராமங்களை நோக்கிய வேலை வாய்ப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான். விவசாய நிலத்திற்கான ஆதாரமே நீர் ஆதாரம். எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை எப்பொழுதுமே பொழிஞ்சு வரக்கூடிய அந்த தண்ணி தேக்கி வைப்பதற்கான எந்த சூழலுமே எங்ககிட்ட இல்லை. செண்பகவல்லி அணை திட்டம் இந்த பேரை சொன்ன உடனே இந்த வீடியோ இந்த காணொலி யாராவது எங்க தொகுதிக்காரங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மறக்காம இருக்கும். ஏன்னா அரசு இத்தனை வருஷம் துண்டறிக்கையில மாறி மாறி போட்டவங்க அவங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்ய முடியல? 2 முறை சட்டமன்றத்தில் பேசுவாங்க எம்எல்ஏ, 2 முறை பாராளுமன்றத்தில் பேசுவாங்க எம்பி. வெளியில அந்த வீடியோவை காட்டுவாங்க, நான் பேசியிருக்கேன் அவருக்கு எதுக்கு இந்த எம்எல்ஏன்னு கேட்குறேன். ஒரு மலையை ஆக்கிரமிச்சு விளையாட்டு மைதானம் கட்டுறன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த நதி திட்டத்தை பத்தி யோசிப்பாங்க? 17 ஊருக்கு போகக்கூடிய தண்ணியை வழிமறிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மலையை ஆக்கிரமிச்சு விளையாட்டு மைதானம் ஆரம்பிச்சாங்கன்னா கேட்டா விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டா எனக்கான தேவையை நானே நிறைவேற்ற அளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா இதை யாருமே பெருசா மதிக்க மாட்டாங்க. அப்போ சாதனம் சொல்றதுக்கு அவங்களோட ஒண்ணுமே இருக்காது. அதனால வேலை வாய்ப்பு பற்றியோ அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற பற்றி எப்பொழுதுமே அவன் ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதுதான் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியா நடக்குது. ஆனா அந்த சாலையாவது தரமா இருக்குது. இப்ப எங்க வாசு சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அது லெமன் சிட்டின்னு சொல்லுவாங்க, புளியங்குடி நகராட்சி. அங்க மிகப்பெரிய லெமனுக்கான ஒரு தொழிற்சாலையை தொடங்கினா அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. லெமன் சிட்டி தான் விளையாட்டுக்கு சொல்ல, தமிழ்நாட்டிலே லெமன் சிட்டி அது மட்டும் தான். அதுக்கு அடுத்து தான் வேற இடத்த சொல்றோம். ஆனா இன்னைய வரைக்கும் அதுல ஒரு மண்ணை கூட மாற்று திட்டங்கள்னு அந்த தொகுதிக்குள்ள என்ன புதுசா கொண்டு வருது? இப்ப 13 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரி இருக்கு, ஆனா அரசு சட்டக்கல்லூரி. தனியார் வேளாண்மை கல்லூரி இருக்கு, அரசு வேளாண்மை கல்லூரி இல்லை. தனியார் பள்ளி அவ்வளவு இருக்கு, அரசு பள்ளியில ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் தென்காசி தொகுதி வேட்பாளர் தம்பி இசை மதிவாணன் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வரலாறு தெற்கிலிருந்து தான் தொடங்குகிறது தமிழனுக்கு. இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருடைய நிகழ்வும் தெற்கிலிருந்தே தொடங்கட்டும் அப்படின்றதுக்காக தென்காசி தொகுதி தனி தொகுதின்னு சொல்லுவாங்க. அந்த தென்காசி தொகுதியில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோயில், ராஜாபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி உள்ளிட்டது. இதில் 3 ரிசர்வ் தனி தொகுதின்ற மாதிரி இருக்கு. ஆமாம். பொதுவாகவே அது உங்களுக்கு ஒரு மாதிரி மலை சார்ந்த அந்த பகுதியாக இருக்கக்கூடிய இடம் அது. அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் நீங்கள், மற்ற வேட்பாளர்களுக்கும் உங்களுக்குமான முதல்ல ஒரு வேறுபாடு இருக்குதுல்ல? இல்லை, இன்னும் எந்த கட்சியிலிருந்தும் வேட்பாளர் அறிவிக்கப்படல. வழக்கமாக இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல நிற்கிறது. கடந்த முறை நீங்கள் போட்டிட்டு? ஆமாம், 2019 நான் போட்டிட்டேன். திமுக சார்பில் இப்போ எம்பியா இருக்கக்கூடிய நம்ம தனுஷ்குமார் அவங்கன்னாங்க. அவங்க நம்ம பாராளுமன்றத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட எந்த அறிமுகமும், அவங்க அப்பா அரசியல்வாதி, அவங்கள தாண்டி அவருக்கு எந்த அரசியல் இது இல்லை, மக்கள்கிட்ட எந்த பணியிலும் இல்லை. ஆனால் நேரடியாக வேட்பாளர் இருந்தாங்க. அதே போல் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள், மருத்துவர் கிருஷ்ணசாமி, தொடர்ச்சியாக எங்கள் இதில் 6 முறை நின்றுருக்காங்க. ஆனால் அவங்களோட ஊர் கோயம்புத்தூர் பக்கம். தேர்தலுக்கு மட்டும்தான் எப்பயுமே இங்கே வந்துட்டு போகிறவங்க. அவங்களோட சமூகம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பாங்க. மறுபடியும் நான் 14 ஆண்டு காலமாக அங்கே நாம் தமிழர் தொடங்கப்பட்டதுலேருந்து அரசியல் பண்ணுறேன். அங்கே மக்களுக்கு ஏற்படக்கூடிய கனிம வள கொள்ளையிலேருந்து, மருத்துவமனை பிரச்சனைகளோ இல்லை வேறு ஏதாவது சாராய கடை, டாஸ்மார்க் பிரச்சனை, இப்படி பல போராட்டங்கள். நீங்கள் அங்கே இப்போ நாம் தமிழர் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் என்னோட குரல் ஒரு பேச்சாளராகவும் சரி, பொறுப்பாளராகவும் ஒழிச்சிருக்கோம். 2019 நிற்கும் போதே நான் கொஞ்சம் அறியப்பட்ட முகமாக தான் இருந்தேன். மேலும் 2021 வாசனூர் சட்டமன்றத்தில் நின்றதுனால இன்னும் கொஞ்சம் அறிமுகம். எல்லாவற்றையும் தாண்டி இப்போ இந்த முறை எண்ணெய சோதனை இன்னும் கொஞ்சம் ஒரு விளம்பரத்தையே கொடுத்துருச்சுன்னு நம்பலாம். அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய பையனா இல்லை இது உறுதியான பையன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எடுத்து கொடுத்ததா கூட நான் நம்புகிறேன். அதனால எல்லாரை விட எனக்கு கொஞ்சம் தகுதி இருப்பதாகவும் அந்த மண்ணை சார்ந்தனாகவும் நான் என்னை கருதுறேன். அந்த தொகுதி பொதுவாக இந்த தொகுதி திமுகவினுடைய தொகுதி, அதிமுகவின் தொகுதி, காங்கிரஸினுடைய தொகுதி, பாஜகவின் தொகுதி அப்படின்னு ஒரு தொகுதிக்கும் ஒரு முகம் இருக்குது.
இப்போ தென்காசி வந்து இதுக்கு முன்பாக யாருக்கிட்ட இருந்தது தொகுதி? அப்படி சரியா சொல்றதுன்னா நிறைய முறை பின்னணி இருக்கு? காங்கிரஸ்ல தான் இருந்திருக்கு. ம். அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் அதிக முறை சீட்டு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க. ஐயா அருணாச்சலம் அவர்கள் பல முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 முறை கம்யூனிஸ்ட் வசம் இருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் நின்னதே கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு. கூட்டணிக்கு ஒதுக்கிடுவாங்க, திமுக நேரடியா போட்டியிடாதாங்க. கடந்த 2019 மட்டும்தான் முதல் முறையா திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது நான் எங்க அப்பா சார்பில் இல்லை, அந்த பகுதியில் பேசிக்கிட்டது. ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு முறை பரப்புரைக்காக வரும்போது அவரோட வாகனத்துல யாரோ செருப்பு வீசிட்டதாகவும், அது எங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி, எந்த பகுதின்னு தெரியல. அதனால ஐயாவுக்கு வந்து எங்க வாசு சட்டமன்றமா அது வரக்கூடிய தென்காசி பாராளுமன்றம் எடுத்த உடனே கூட்டணிக்கு ஒதுக்கிடுவார். நீங்க இது வரைக்கும் வாசனூர் சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக நின்னதா கிடையாது, பாராளுமன்ற தென்காசியிலும் திமுக நின்னது கிடையாது. அங்கதான் சம்பவம் நடந்ததா சொல்லுவாங்க. இப்ப ஐயா இல்லாம அவங்க பையன் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையா அந்த சவாலை உடைக்கிறார். அதை பொறுத்து திமுக நின்றுருக்கு. இப்பயும் கூட சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கேட்டு பார்த்தாங்க, கூட்டணி கட்சி மதிமுக தான் அதை ஒதுக்கிட்டாங்க. அதனால அதிக முறை காங்கிரஸ் இருந்திருக்கு, கம்யூனிஸ்ட் இருந்திருக்கு. இப்ப திமுக முதல் முறையாக ஒரு 2 முறை அதிமுக அண்ணன் முருகேசன் அவர்கள் அவங்க மனைவியும் அவங்களும் ஒரு முறை இருந்திருக்காங்க. இத்தனை முறை வந்திருக்கிறாங்க. இந்த தென்காசி தொகுதி வந்து வளர்ச்சியில் வந்து முன்னோக்கி இருக்குதா பின்னோக்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கிற பட்டியல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பின்னோக்கியாக தான் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் என்ன முன்வைக்க போகிறீங்க? 6 சட்டமன்ற தொகுதி, மக்கள் பல முறை வந்து பல கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு தொகுதிக்கும் ஒரு கோரிக்கை தனியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதில் என்ன புதுசாக இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதின்னு எடுத்துட்டீங்களாண்ணா, அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கு. எங்கள் பூமி பொதுவாகவே விவசாயம் சார்ந்த பூமி. ஆனா அந்த விவசாயத்தையும் இப்ப சரியா செய்ய முடியாத அளவுக்கு தான் 4 வழிச்சாலைன்னு ஒரு திட்டத்தை அதிமுக ஆட்சிகளை தொடங்கப்பட்டு திமுக ஆட்சியில முடிக்கிற இடத்துக்கு வந்து இப்ப விவசாய நிலங்களால அழிச்சு 4 வழிச்சாலை போட்டுட்டு இருக்காங்க. அது வேண்டான்னு பெரிய மக்கள் போராட்டம், திமுகவே அதுக்கு ஆதரவளிச்சது எதிர்கட்சியா இருக்கும்போது. 2000 வேண்டாம் வேட்பாளர் நிக்கக்கூடியவரை அதுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி விவசாயிகிட்ட வந்து பேசிட்டு போனாரு. மேயர் கனிமொழி வந்து பார்த்துட்டு போனாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா வெற்றி பெற்றவனே இல்ல ரோடு போட்டுதான் ஆகணும், கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ரோடு போட்டுருவோம் அப்படி மாதிரி பாட்டாங்க. அதையும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தை தாண்டி எங்களுடைய இளைஞர்கள் தெற்கு பகுதியில் இருக்க ஒரு சிக்கல் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருனாலும் பாத்தீங்கன்னா மதுரைக்கு வடக்க ஒண்ணு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை, ஓசூர், கிருஷ்ணகிரி, இப்படி எல்லாருமே வேலை தேடி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கிராமத்துல இருக்கிறது ரொம்ப கம்மி. படிச்சு முடிச்சோடனே ஏன்னா எங்க பகுதியில் வேலை வாய்ப்பு, கம்பெனி, ஒரு தொழிற்சாலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா தொழிற்சாலை வைப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கரன் கோயில் அது பூ எல்லாமே நெசவாளர் பூ தொழிற்சாலை மட்டுமே நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். ஒரு வாசனை திரவியங்கள் வைக்கிறது வந்து என்னென்ன கொண்டு வர முடியும். படிச்சவனுக்கு வேலை கொடுக்கலாம், படிக்காதவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கலாம். இதை பல ஆண்டு காலமா அந்த மக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை வரைவு புத்தகத்துல அது இருக்குது, நாங்க கொண்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா எங்களோடதே என்னன்னு பாத்தீங்கன்னா பெருநகரங்களை நோக்கி படையெடுக்குதுன்னு பாட்டி கிராமங்களை நோக்கிய வேலை வாய்ப்பை கொண்டு போகணும் அப்படிங்கதான். அப்ப அங்க ஒரு தொழிற்சாலை அமைக்கும் போது அதுல படிச்சவருக்கும் வேலை இருக்கும், படிக்காதவருக்கும் வேலை இருக்கும். அந்த கொள்கை சார்ந்தே அங்க அந்த தொழிற்சாலையை உண்டாகலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. நெசவாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நூல் விலை. தமிழ்நாடு முழுக்கவே எங்களுக்கு தனிப்பட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 தொகுதி, சங்கரங்கோயில் வாசு உட்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அது போக சிறுவிழுத்தூர் பகுதி, விருதுநகர் மாவட்டத்துல திருவிழுத்தூர், அங்கே ஒரு அரசு நூற்பாலை இருந்தது. அது மூடி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதே போல திருநெல்வேலி மாநகரத்துல ஒரு நூற்பாலை இருந்தது, அதுவும் மூடப்பட்டிருக்கு. 2 பக்கமும் நூற்பாலை மூடப்படுறதுனால எங்கால எங்க போறதுன்னு தெரியாம நூல் கிடைக்க மாட்டேங்குது. அவன் வைக்கிறதா விலையா இருக்குது, ஆனா அதை வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. இதனால நிறைய வீடா நூற்பாலை வச்சு 2 தறி 3 தறி ஓட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு வேலையை விட்டுட்டாங்க. ஆனா ஓட்ட முடியல, நூல் விலை அதிகமாச்சு, அவங்க நூல் வாங்க முடியல. சுமார் எவ்வளவு வேலை வாய்ப்பு அது வந்து இழந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 குடும்பங்களாவது இருக்கும். 10,000 குடும்பங்கள். நீங்க 10,000 குடும்பங்கள்னா வாக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அதை தாண்டி அதனோட தொழில் செய்யறவங்களோட குடும்பங்கள் மறைமுகமா எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் நீங்க கணக்கு போட்டுங்க. அதை நாங்க பெரிய கோரிக்கையாவே வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். அது திருவள்ளூர் நூற்பாலை எல்லாம் 15 வருஷமா மூடப்பட்டது இல்லாம அந்த இன்னும் சொல்ல போனா அந்த திருவள்ளூர் அரசு நூற்பாலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது சும்மா சாதாரணமா தொடங்கப்பட்டதில்ல. இன்னைக்கு ஒரு கமிஷன் ஒரு திட்டம் இருக்கு. நம்ம இயல்பாவே எல்லாரும் சொல்லுவாங்க ரோடு போட்டா ரோடு எங்கப்பா சரி இருக்கும், 40% தின்னுட்டு 60% போட்டா அப்படின்னு எல்லாருமே, நீங்க நானும் இல்ல எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அந்த கமிஷன்ல அந்த கமிஷன் எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இந்த அரசு திருவள்ளூர் நூற்பாலை. என்னன்னா ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது
10 தொழிற்சாலைகளுக்கு பொருள் வாங்குறாரு, வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறாரு. அந்த தொழில் அப்படியே இருந்திருக்குமா இருக்கும் இயல்பாவே. நீங்க ஒரு 10 பொருள் வாங்குனீங்கன்னா அதுல ஒரு கமிஷன் கிடைக்கும், அந்த கமிஷன் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதலமைச்சர்கிட்ட அந்த கோரிக்கை போயிருக்கு. நீங்க 10 இது கொடுத்ததுனால இன்னொரு ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு கிடைக்கும்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பதில் இன்னொரு தொழிற்சாலை வைக்கிற அளவுக்கு பொருள் கொடுத்துருவீங்களான்னு காமராஜர் கேட்டாராம். சரின்னு அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டு அப்படி உண்டாக்கப்பட்டதான் இந்த கமிஷனுக்காக வாங்கின பணத்துல உருவாக்குனது ஒரு சாலை. ஆனா அது இன்னைக்கு பேர் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம மூடப்பட்டு 15 ஆண்டு அவருடைய குடும்பத்துக்கு சேர்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் மக்களுக்காக கொடுத்தது இன்னைக்கு மூடப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. அந்த இனிமே திறக்கவும் முடியாது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு குறைவில்லாத தொழிலாளர்கள் அதை நம்பி தாராளமா அவருடைய குடும்பம் வந்து வேலை செய்யலாம் போயிருக்கு. இன்னைக்கு அது மூடப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி அந்த பாகங்கள்லாம் போயிடுச்சு. இனிமே நம்ம நினைச்சாலும் திறக்க முடியாது. புதிதாக தான் அந்த இடத்துல தொடங்கி ஆகணும். அவ்வளவு பெரிய இடங்கள் அதுல காலியா இருக்குது. நீங்க ஒரு சிப்காட்டே பயன்படுத்தலாம். ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு சிப்காட்டை உருவாக்கி கூட, ஏன்னா கிராமங்கள் நிறைந்த பகுதி. இப்ப கூட வத்ராப்புன்னு தனியா தாலுகா உருவாக்கியிருக்காங்க. இதுவும் எங்களோட கோரிக்கையா இருந்ததுதான். போன தேர்தலில் உருவாக்குனாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க அதை தொடங்கியிருக்கலாம். அதை தாண்டி விவசாய நிலம்னு சொன்னதுனால விவசாய நிலத்திற்கான ஆதாரமே நீர் ஆதாரம். எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை எப்பொழுதுமே பொழிஞ்சு வரக்கூடாது. அந்த தண்ணியை தேக்கி வைப்பதற்கான எந்த சூழலுமே எங்ககிட்ட இல்லை. அந்த தொகுதிக்குள்ள எங்கேயுமே இல்லை. ஆனா இருந்தது. இப்ப வாசனூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுக்கு மேற்க பாத்தீங்கன்னா செண்பகவல்லி அணை திட்டம். இந்த பேரு சொன்ன உடனே இந்த வீடியோ, இந்த காணொலி யாராவது எங்க தொகுதிக்காரங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மறக்காம இருக்கும். ஏன்னா நீங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து அந்த பேரை கேள்விப்பட்டீங்க. 38 வருஷமா எல்லா துண்டறிகளும் 30 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு வெற்றி பெற்ற அத்தனை கட்சிகளும் திருப்பி அந்த துண்டறிகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. செண்பகவல்லி அணை திட்டம், ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சரி செஞ்ச அணை. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் தொட்டு, எம்ஜிஆர் அவர்கள் தொட்டு, இப்படி எல்லாமே சரி செய்யாம விட்டு இப்ப அந்த அணை திட்டமே யாருக்கானதுன்னு சந்தேகமா இருக்கு. இங்க கேள்விக்குறியா அதுதான். ஏன் சரி செய்யப்படியாம இருக்குன்னா அது கேரளாவுக்கானதா முடிவு செய்யப்பட்டுருச்சு. நம்ம போய் கேரளாவுக்குள்ள எப்படி கால் வைக்கிறது அப்படின்னு நம்மால் கேட்கறாங்க. ஆனா முதலமைச்சராக காமராஜர் இருக்கும்போது அவர் சரி செஞ்சாரு. அப்ப கேரளாவில் இருக்க அணை எப்படி காமராஜர் சரி செஞ்சிருக்க முடியும்? நம்மளோட அணை எல்லை பகுதியவே கேரளாக்குள்ள தள்ளிட்டாங்க. அப்ப வனச்சட்டம் எப்படி இருக்கு, வன பாதுகாப்பு அங்க எப்படி இருக்குன்னு, ஏன்னா எங்களை குளிக்க அனுமதிக்க மறுக்கிறான். அந்த பகுதியில் இருக்க நாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப குளிக்க அனுமதி கிடையாது. கேட்டா ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும், வனத்துறையை பாதுகாக்கணும். இப்ப நாங்க உள்ள போகுது குறை என்ன ஆகுது, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து கேரளா தன் பகுதியை விரிச்சுக்கிட்டே வரான். இதை நான் உங்களுக்கு எப்படி எளிதா புரிய வைக்கன்னா, இப்ப வாசவன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனா நீங்க மலைப்பகுதியை தொடலாம். ஒரு 4வது கிலோமீட்டர் இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா ஒரு வனச்ச அலுவலகர். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டணம் இருக்குதே தெரியாது. சுத்தி மரம் பூஞ்சோலையா இருக்கும். நீங்க இப்படி விலகிக்கிட்டு பாத்தீங்கன்னா கட்டடம் இருக்கிறதே தெரியும். அது யாரு கட்டணம் பார்த்தா கேரள வனத்துறையோட கட்டடம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வலதுபுறத்துல ஒரு கட்டடம் மொட்டையா, கட்டடம் மட்டும் ஒரு இது பாதுகாப்பு இல்லாம ஒண்ணு நிற்கும். ஒரே ஒரு அரசர்கள் ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாம சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறை. நான் என்ன கேட்கிறேன், இது பகுதி முழுக்க தமிழ்நாடு கட்டுப்பாட்டுல இருக்க பகுதி. கேரளாவோட வனத்துறை அலுவலகம் தமிழ்நாட்டு எல்லைக்கு உள்ள வந்து நிக்குது. நம்மால பின்னாடி போய் நிக்கிறான். இது நீங்க கேட்கிற இந்த அலுவலகத்தை கொண்டு போய் அந்த பகுதியில போட முடியுமா? தமிழ்நாடு அரசு போட முடியுமா? முதல் வனத்துறை அலுவலகம். அதுலயாவது 4 மரம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க நாங்க போனா மரத்தை ஒடிச்சிருவோம், நாங்க போனா வனத்தை கெடுத்துருவோம்னு சொல்லி பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப எங்களோட அணையவே கேரளாட்ட தாரை வாத்து கொடுத்துட்டாங்க. அப்ப 38 வருஷமா ஒரு அணை பாதுகாக்கப்படாத, அணை சீரமைப்பு செய்யப்படாதனால பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இன்னைக்கும் தண்ணி இல்லாம இருக்குங்க. அது ஒரு மாவட்ட பிரச்சனை கிடையாது. ஏக்கர் நிலம் மட்டும் இல்ல, அதை நம்பி இருக்க மக்களுடைய இது எவ்வளவு போயிருக்குன்னு. அது வெறும் ஒரு மாவட்ட பிரச்சனை கிடையாது. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடின்னு சொல்லி 2-3 மாவட்டத்தோட பிரச்சனை. கோயில்பட்டி வரைக்கும் தண்ணி போகணும்னா நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க. அப்படி ஒரு பெரிய திட்டத்தை இன்னை வரைக்கும் கேட்பார் இல்லாம போட்டுட்டு, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, எங்க விவசாயிகள் நாங்களே காசு கொடுக்குறோன்னு சொல்றாங்க, நாங்களே வேலை செய்ய வரோம். இதுல வந்து அரசுக்கு என்ன சிக்கல், இது ஏன் அப்படி விட்டு வச்சிருக்கு, என்ன காரணம்னு தெரியல. இது வரைக்கும் அந்த அணைக்கட்டு நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு கொஞ்ச நாள் போனா மாநில உரிமை இப்படிதான் பேசுறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. நம்ம உரிமை எல்லாம் தூக்கி விட்டு கொடுத்துட்டு அரசு இத்தனை வருஷம் துண்டறிக்கல மாறி மாறி போட்டவங்க அவங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்ய முடியல? 2 முறை சட்டமன்றத்துல பேசுவாங்க எம்எல்ஏ, 2 முறை பாராளுமன்றத்துல பேசுவாங்க எம்பி. வெளியில வந்து அந்த வீடியோ காட்டுவாங்க, நான் பேசியிருக்கேன். அவருக்கு எதுக்கு இந்த எம்எல்ஏன்னு கேட்கிறேன்.
உங்களால சரி, இதுக்கு மாற்றா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க அதை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க போன தேர்தலே அதை சொல்லுங்க. ஒருவேளை இத்தனை முறையும் செய்ய முடியாது, நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. நாங்க மக்கள் இருந்து வந்தவங்க, இது வரைக்கும் கோரிக்கை கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்தவங்க. அப்ப இதே கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நாளா. அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதை தீர்க்கிறதுக்கான முயற்சி எடுப்பேன். அப்படி அதுல தோத்து போற நிலைமை வந்தா மக்களோடு சேர்ந்து போராடுவோம். இல்ல நாங்க எங்க விவசாய சங்கங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கு என்ன தொகை தேவை, எல்லாமே நாங்களே சேர்ந்து நாங்களே கட்டிக்கிற தயாரா இருக்கோம். அந்த இடத்துல போய் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்களே பண்ண அதை நாங்க மக்களோட சேர்ந்து பண்ண தயாரா இருக்கோம். ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் செயல்படுத்த முடியல, ஆனா செயல்பட முடியும், அதை செயல்படுத்த விட மாட்டுக்காங்கன்னா அவங்களோட அடுத்த பார்வை மக்கள்கிட்ட தான் இருக்கும், மக்களோட சேர்ந்து போராட்டமா தான் இருக்கும். ஸோ மக்களே முடிவு செய்யற அளவுக்கு அந்த இதை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதான் எங்களோட வாக்குறுதி. அரசு ஒத்துழைப்பு இல்லை, அரசு கண்டுக்காம இருக்குதுன்னா கூட மக்களுடைய துணையோட நாங்க அந்த திட்டத்தை நிறைவேறி இதான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி நீங்க அங்க வைக்கிறீங்க. மற்ற தொகுதியுடைய பிரச்சனை என்னவா இருக்கு? இல்ல இதே தான் பாத்தீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியில ராமநதி கடமா நதின்னு ஒரு திட்டம், அது ஒரு மிகப்பெரிய திட்டம். 17 கிராமங்களுக்கான நீர்வழி திட்டம் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல பேசி ஜெயலலிதா காலத்துல திட்டத்திற்கான முன் அனுமதி பெற்று முதலா ஒரு 11 கோடி மட்டும் ஒதுக்கி கிட்டத்தட்ட 100 கோடி திட்டம் ஒதுக்குனாங்க. அந்த வேலை நடக்கல, அதுலயும் வேலை நடக்கல, அந்த வேலையும் நடக்கல. அப்படி ஒரு திட்டம் இருக்கான்னு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு அங்க தெரியாது. ஆனா அப்ப அங்க என்ன நடக்கு, ஒரு விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சு விளையாட்டு மைதானம், ஒரு மலையை ஆக்கிரமிச்சு விளையாட்டு மைதானம் கட்டுறன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த நதி திட்டத்தை பத்தி யோசிப்பாங்கன்னு 17 ஊருக்கு போகக்கூடிய தண்ணியை வழிமறிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மலையை ஆக்கிரமிச்சு விளையாட்டு மைதானம் ஆரம்பிச்சாங்கன்னா கேட்டா விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டா வேலை வாய்ப்பு கொடுத்துடலாம். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அவங்க அப்பனாத்தா எல்லாம் விவசாயம் சோறு சாப்பிடல, அவங்க அப்பனாத்தா எல்லாம் சாவடிச்சுட்டு அவங்க விவசாயம் பண்ண விடாம பண்ணிட்டு அவன் பிள்ளைய வளர்க்க முடியாம வளர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விளையாட்டு சொல்லி கொடுப்பீங்க. அது வளர்றதுக்காக விவசாயம் பண்ணல. அப்ப அந்த பார்வையில் அந்த திட்டத்தை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம். அதே மாதிரிதான் கடலூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்கேயும் நதி திட்டம் இருக்குது. திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பிளவக்கல் அணை திட்டம் இருக்குது. அது பராமரிப்பு இல்லாம தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து அப்படியே இருக்குது. சென்னை தென்காசியில எங்கிட்டு போனா குற்றாலத்துல சுற்றுலா மையம் அமைச்சிருக்கணும், அதை சரியா செய்யல. இப்ப எங்க வாசு சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து லெமன் சிட்டின்னு சொல்லுவாங்க, புளியங்குடி நகராட்சியை. அங்க மிகப்பெரிய லெமனுக்கான ஒரு தொழிற்சாலையை தொடங்கினா அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. லெமன் சிட்டினா விளையாட்டுக்கு சொல்ல தமிழ்நாட்டிலே லெமன் சிட்டி அது மட்டும் தான், அதுக்கு அடுத்து தான் வேற இடத்த சொல்றோம். ஆனா இன்னைய வரைக்கும் அதுல ஒரு மண்ணை கூட தூர் வரல. அங்க வந்து தொழிற்சாலை எலுமிச்சம் சார்ந்த ஒரு எவ்வளவு பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். அதோட 17 தொழிற்சாலை மையம் வைக்கலாம். லெமன்ல இருந்து அந்த எலுமிச்சல இருந்து நீங்க என்னென்ன பொருள் எல்லாம் தயாரிக்கலாமோ அதுக்கான கொண்டு வந்து படிச்சவங்க படிக்காதவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இதை நான் போன முறை தேர்தலே நான் போட்டி போடும் போதே இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு முறை அனுபவம். இவங்க 10 தேர்தலுமே இதே சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் செய்யறதுக்கான வாய்ப்பே அமையல. இல்ல, அது மக்களுக்கான வேலை, மக்களுக்கு நிதியை ஒதுக்கி இப்படி செய்து கொடுத்தா ஒரு பலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும், பொருளாதாரம் வந்து இருக்கும், நாட்டுக்கும் வருமானம் வரும். இது செய்யறதுல என்ன தயக்கம், ஏன் அதை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க? பிரச்சாரத்தை தேர்தலின் போது சொல்றாங்க வாக்குறுதி, அப்புறம் பார்த்தா அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போறாங்களே. இது தொடர்ச்சியாக நீண்டுகிட்டே இருக்க ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க பொதுவாகவே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பயுமே மக்கள் நம்ம கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கையேந்திர நிலைமையில இருந்தாதான் அவங்க நம்மளை பத்தி பார்ப்பாங்க. அவங்க சுயநிறை, அதாவது பொருளாதாரத்துல சச்சார்பு பொருளாதாரத்துல ஒரு நிறைவு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அரசியல்வாதி பக்கம் திரும்ப ஓட்டுக்கு காசு எனக்கு வேணா சட்டி பிடிச்சி கேள்வி கேட்பேன்னு கேட்பாங்க. நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து இலவச பேருந்துல இருந்து நீங்க என்ன கொடுத்தாலும் அவங்க அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு அரசு வந்து நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எதை சொல்லி ஓட்டுக்கு நினைக்கிறீங்க? நாங்க பெண்களுக்கு 1000 கொடுத்தோம், மாதந்தோறும் 1000 கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம், உங்களுக்கு அந்த பொங்கலுக்கு பரிசு கொடுத்தோம், இதுதானே சொல்லுவாங்க. எனக்கான தேவையை நானே நிறைவேற்ற அளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா இதை யாருமே பெருசா மதிக்க மாட்டாங்களே. அப்போ சாதனம் சொல்றதுக்கு அவங்களோட ஒண்ணுமே இருக்காது. அதனால வேலை வாய்ப்பு பற்றியோ அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற பற்றி எப்பொழுதுமே அவங்க ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதுதான் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியா நடக்கிறது. ஆனா அந்த சாலையாவது தரமா இருக்குதா? நீங்க தென்காசி தொகுதியில நீங்க பரப்புரை நேரத்தில் நீங்க வந்து பாருங்க, நீங்களே சொல்லிடுவீங்க, என்ன தம்பி இத்தனை வருஷமா இப்படிதான் இருக்கா உங்க ஊர் சாலையெல்லாம் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஒரு மேம்பாலம் மட்டும் 5 வருஷம் மக்களே கோவப்பட்டு திறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து அமைச்சர் திறக்கிற மாதிரி நிலம் எடுக்கிற அளவுக்கு மக்கள் கோபமா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த மேம்பாலம் போடுற வரைக்கும் அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல எந்த சாலையும் உருப்படியா இருக்காது. புழுதி புகையற போய்கிட்டே மக்கள் அதிலே தோண்டுதான் அவங்களும் மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 கட்சிகளே மாறி மாறி ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு அமையல. போன முறை நான் புதிய வேட்பாளர், நாம் தமிழர் முதல்ல களம் காணுது. அப்படி இருந்து எனக்கு 59,545 வாக்கு. அப்ப மக்கள் மத்தியில ஒரு மாற்று வேட்பாளர் வேணும், மாற்று கட்சி வெல்லணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு. இந்த முறை அது நடக்கும்னு நாங்க நம்புறோம். அதாவது நீங்கள் 19 நின்னப்ப 5.65% வாக்குகளை வந்து எடுத்திருக்கீங்க. 59,000 வாக்குன்னு சொன்னீங்க.
அதே அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதி இப்போ தேர்தல் நடந்தது இல்லைங்களா? அந்த தேர்தல் 21 தேர்தல் 2021 தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா 8.3% கிட்டத்தட்ட 3% வாக்குகள் எதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ நடக்க போற தெருதல்ல அது கூடுன்னு நினைக்கிறீங்களா? என்ன எப்படி இருக்கிறீங்க? சாத்தியம் எப்படி இருக்குது? 2 மடங்கு வாக்கு கூடுங்கிறது என்னோட நம்பிக்கை. என்ன காரணம்னா 2021க்கும் 24 இடையில 3 ஆண்டு காலம். இந்த 3 ஆண்டு காலம் மக்கள் பணியை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்திருக்குன்னு நாங்க சொல்ல வேண்டாம், மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்து 2 ஆண்டு காலம் என்னென்ன சோதனை கொடுத்துருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியை இருந்துச்சா இல்லையான்னு அவங்க பிரச்சனையிலே தெரிஞ்சு போச்சு. அந்த பகுதியில எல்லா விஷயத்துக்குமாக போராடி இருக்கிறது நீங்க மட்டும்தானா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், எந்த கட்சியுமே போராடல. ஏன்னா நீங்க இங்க 2 அணி தான் இருக்கு, திமுக அணி அதிமுக அணி தான். திமுக அணி இப்ப வென்றதுனால அவங்க போராட்டமே நடத்த மாட்டாங்க. அதிமுக அணியில அவங்க உள்கட்சி பிரச்சனையை சமாளிக்க அவங்க நேரம் சரியா போச்சு. இப்ப பிஜேபி தனி அணி ஒண்ணு பிரிஞ்சு வந்து நிக்கி அவங்க ஒரு விளம்பர மாயின் மூலம் இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சமூகத்துல மேல இருக்கவங்க, ரவுடிகள், இப்படி யார வேணாலும் உள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை முகத்தை காட்டி ஒரு அஜெண்டாவை உருவாக்குறாங்க. டிவி தொலைக்காட்சியில கையில வச்சுக்கிட்டு இது பெரிய கட்சியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் காட்டுறாங்களே ஒழிய களத்துல அங்க எந்த போராட்டத்திலும் ஒண்ணு இல்ல. என் உரிமை என் மகன் வந்திருக்காருல, கனிம வளம் போராட்டம் எங்களுக்கு நாகர்கோவிலும் தென்காசிலாம் அதிகப்படியா நடக்குது. ஒரு 2 நாள் தங்கியிருந்து அண்ணாமலை போராடின ஒரு செய்தியை காட்டுங்க. இல்ல அது வந்து இந்த மண்ணா இருக்காது, அவரு அது வந்து உகாண்டா இல்ல பாகிஸ்தான் நினைச்சிருக்கலாம், தெரியல. அதனால சொல்றேன், அதெல்லாம் களத்துல அங்க யாருமே இல்லை. நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியா இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே இன்னும் என்னென்ன தேவைகள் தேவைப்படுதோ அத்தனைக்குமே போராடிட்டு இருக்கோம். இப்ப இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக அங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது இது வரைக்கும் போராட்டம் நடத்திருக்காங்களா? அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு எழுதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை துண்டறிக்கையில் கூட ஏதாவது போட்டிருக்கலாம். அவங்க ஆளுங்கட்சி, அது முன்னாள் ஆளுங்கட்சி, அவங்களுக்குள்ள ஏதோ சமரசம் இருக்கும். ஓகே, இப்ப இந்த என் மண் என் மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட எங்களோட ஊர்ல வாசு தொகுதியில சிவகிரின்னு சொல்லி சிவகிரிக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில அதுவும் பாதுகாக்கப்பட்ட வலயத்துக்குள்ள 40 செங்கச்சோலை இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வல் இளைஞர்களோடு சேர்ந்து ஆந்திர கட்சி போராட்டம் நடத்தி டெல்லி பசுமை தீர்ப்பாயத்துல போய் தீர்ப்பு வாங்கி 40 ஆலையை நாங்கள் செங்கச்சோலை மூடிட்டோம். அதுல பாரதிய ஜனதா கட்சி செங்கச்சோலை அதிபர் பக்கம் தான் நிக்குது. இதுல எல்லா கட்சியும் அவங்களை மட்டும் என்ன சொல்றதுக்கு, எல்லா கட்சியும் நிக்குது. சமூக இளைஞர்களோட நிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அடையாளப்பட்டு. நான் என்ன மக்களோட இந்த விஷயத்துல மக்களோட நிக்கிறது நாம் தமிழர் முதலாளிகளோட நிக்கிறாங்க. வெளிப்படையா சொல்ல போனா கொலை மிரட்டல் வந்துருச்சு. எங்க வெறும் டிஎஸ்பி ஆஃபீஸ் வச்சு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. எங்க பையங்கள் நாங்க மேல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் டிஎஸ்பியோட. கீழே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு பெரிய ரவுடியோட துணை இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டு வந்து இவங்களை 2 பேரை போட்டீங்கன்னா இவன் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, இவங்க இருக்க போய் அந்த பையன் ஆடுறாங்க, 4 பேர் தான் ஊர்ல இருக்காங்க, இவன் தான் கட்சின்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி நான் அந்த மேடையிலே பேசியிருக்கேன். நீ 2 வெட்டு வெட்டினா 1 வெட்டு வெட்டாமலாம் சாக மாட்டோம், அப்படியெல்லாம் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நான் மேடையிலே பேசியிருக்கிறேன். அவ்வளவு தூரம் மிரட்டல் வந்து நாங்க கட்சி உறுதியா நிக்குது. ஏன்னா மக்களுக்கானது, மக்கள் பிரச்சனைக்கானது. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா குடிதண்ணீர் இல்ல. இந்த செங்கச்சோலை வந்த 10 ஆண்டுகள் எங்க ஊர்ல குடிதண்ணீர் பிரச்சனை அவ்வளவு தலைவிரிச்சாடுது. செங்கல் சோலை வந்த பிறகு கேட்டா இந்த மண்ணில் தான் செங்கல் நல்லா வருது. நீங்க நம்ப மாட்டீங்க, மாலத்தீவுக்கு போய்கிட்டு இருக்கு எங்க ஊர் செங்கல் சொல்ல. தூத்துக்குடிக்கு ஹார்பர்ல போய் ஒரு நாள் நில்லுங்க, எத்தனை லாரி வருதுன்னு பாருங்க. அதுல 75% லாரி எங்க ஊர்ல இருந்து வர லாரி, சிவகிரில இருந்து வர லாரி. எங்க மாநிலத்துக்குள்ள போனா கூட பிரச்சனை இல்லை, வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு என் மண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப சொந்த நாட்டுல வாழ்க்கை இழந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஊர்ல சிவகிரில நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் உள்ள நின்றுட்டீங்கன்னா இது தமிழ்நாடா வட இந்தியாவுன்னு ஒரு சந்தேகம் வரும். 2000 வட இந்திய குடும்பங்கள் வேலை பார்க்குது செங்கல்சோலையில. 1 2 இல்ல, 2000 வட இந்திய குடும்பம். அது ஒரு பேரூராட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, 10 ஆண்டு 2000 குடும்பம் வந்ததுன்னா நிலைமை என்ன ஆகும்? நான் அவரோட சண்டை போட்டுருக்கு எனக்கு நேரம் தெரியாது போயிடும். மற்ற கட்சிகள் எதுவும் இதை பத்தி பேசலாம். அந்த தொகுதி மக்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகுது, வளம் பறி போகிறது, விவசாயம் பறி போகிறது, நீர் தட்டுப்பாடு வருதுன்றதுக்காக எந்த கட்சி இதை பத்தி பேசலையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே காசு வருதுன்னு எல்லா கட்சியிலையும் ஒன்றிய தகர கிளை பொறுப்புல இருக்கு அத்தனை பேருக்கும் சுள்ள இருக்கு. பொறுப்புல இருக்கவங்க அத்தனை பேருமே சுள்ள இருக்கு. நீங்க யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் செங்கல்சோலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட தலைவர்களா பஞ்சாயத்து தலைவர் இருந்து பஞ்சாயத்து துணைத் தலைவர் இருந்து பொறுப்புல இருக்கவரே சுள்ள நடத்துறாரு. நான் அவங்கள்ட்ட போய் மனு கொடுக்குறேன், ஐயா நம்ம சொல்லி அவங்க நடத்துறாங்க, நீங்க தான் தடுக்கணும்னா அவர் தான் சொல்லியே வச்சிருக்காரு, அப்புறம் எப்படி அதை தடுப்பாங்க? அப்ப நான் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கு. நீதிமன்றத்தை தாண்டினா தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போக வேண்டியிருக்கு. இந்த ஒரு நீங்க நினைச்சு பாரு, ஒரு கிராமத்துல இருந்து டெல்லி போய் பசுமை தீர்ப்பாயம் போய் தான் தீர்ப்பு வாங்குற அளவுக்கு இங்க சட்டம் இருந்தானா எல்லா இளைஞர்களும் எப்படி போராட முடியும்? அதுக்கான தொகை என்ன பண்றது? அதுக்கான வலு என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஒண்ணு போல எப்படி நிக்கிறது? 4 பேர் இருந்தாலும் நீங்க பிரிக்கிறதுக்கு வந்துருக்கீங்க காசை கொண்டு. மாமா தான் வந்திருக்கேன், சித்தப்பா தான் வந்திருக்கேன், முதல் ஜாதியை கையில் எடுப்பீங்க,
பிறகு தெரிஞ்சு வருவீங்க, மூணாவது காசு வாங்கிக்குவோம்பீங்க, நாலாவது மிரட்டுவீங்க. இந்த 4 தாண்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க வெற்றி பெற்றுறோம். எல்லா இடத்துலயும் இப்படி இருப்பாங்கன்னு எப்படி நம்பிக்கை பெறுறது? இதுல நாங்க 4 சமூகம் 5 சமூக இளைஞர்கள் ஒன்னா இருக்கிறதுனால அவங்களால எங்களை வீழ்த்த முடியல. உண்மையிலே ஒரு சமூகமாவோ 2 சமூகமா இருந்தா என்ன பிரிச்சிருப்பாங்க. எல்லா சமூகமும் கலந்து நிற்கிறதுனால என்னை போய் அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்ல, அவரை பத்தி ஏன்ட்ட சொல்லி கொடுக்கும்ல, ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. அப்ப இது போல எல்லா இடத்திலும் போராடக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்கன்னா இந்த கட்சிகள் என்ன பண்ணாங்க? இத்தனை வருஷம் ஆட்சியில சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இவ்வளவு தீர்வாக நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல வருதுன்றீங்க? நாங்க தான் சொல்றோம்ல, ஆட்சியில இல்லாத போதே இவ்வளவு ஸ்டஃபனோட நின்று போராடி இவ்வளவு வலுவா இத்தனை கட்சிகளை எதிர்த்து இத்தனை முதலாளிகளை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிறோம் மக்களுக்காக. அதே பகுதியில் இன்னொரு பக்கம் சாராய கடை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடுறது 11 நாளா. எல்லா கட்சிகளும் அந்த வழியா நாங்க போராட அப்படி உட்காந்துருக்க ரோட்ல உட்காந்துருக்கா எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எல்லா கட்சி வண்டியும் போகுது. குடியாரம் எங்கிட்ட பாட்டில் வாங்கிட்டு வந்து நக்கல் அடிச்சுட்டே போறான். நாங்க காத்திரு போராட்டம் நடத்துறோம். 11 நாள் போராட்டம். கடைசி 2 நாள் சாகுமுறை உண்ணாவிரதம்னு சொல்லி அறிவிச்சு தண்ணி குடிக்காம 2 நாள் போராட்டம். அதுக்கப்புறம் எங்க கலெக்டர் வந்து அந்த கடையை மூடினாரு. எந்த கட்சி இது வரைக்கும் பண்ணலையே. எல்லாரும் சொன்னாங்க சாராய கடையை மூடுறதெல்லாம் சாதாரணமா தம்பி, அரசு டாஸ்மார்க் எப்படி மூட முடியும்? நாங்க உட்காந்துருக்கோம் வந்து கேட்டாங்க. ஆனா நாங்க போராடி மூடி கொடுத்தோம். சாத்தியப்படுத்தி முடிஞ்சிருச்சு. அந்த கடையை இன்னைய வரைக்கும் திறக்க முடியல. அந்த நம்பர்ல வேற கடையா திறந்து, நான் வெளிப்படையா பெருமைக்கு சொல்லலை, வாசல் சிவகிரி பகுதிக்கு உட்பட்ட 13 கிலோமீட்டர்ல நீங்க கடை திறக்கணும் எந்த பெரும் முதலாளி முடிவு பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நாம் தமிழர்கிட்ட போய் பேசிட்டு வந்துருங்க, அவங்கள நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா திறந்துருவோம். ஏன்னா திறந்ததுக்கு மறுநாள் வந்து நிப்பாங்க. இப்ப நான் ஏன்ட்ட வருவாங்க, யாரை வச்சாவது வரும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கெல்லாம் சிக்கல, அந்த ஊர்க்காரங்களை கரெக்ட் பண்ணுங்க. அவங்க என்கிட்ட வந்துட்டாங்கன்னா நான் வந்துருவேன். எங்களை நீங்க கரெக்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எந்த பகுதியில் திறக்க போறீங்களோ அந்த ஊர் மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வெளியூருக்கார வந்து போராட்டம் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, நீ யாரா இங்கே வந்து நிக்க, எங்க ஊருக்கு சாரா கடை நாங்க கொண்டு வந்திருக்கோம், என்னைய விரட்டி அடிச்சிருவான்ல. இப்படியே தான் 3 எப்ப 2019 மூணு கடை எங்க ஊரை சுத்தி 13 கிலோமீட்டர் சாராய கடை எல்லாமே வச்சிருக்கோம். அப்ப வலுவில்லாத அதிகாரம் இல்லாத நேரத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நினைக்கிறோம். தோத்து போற இடத்துல கடைசி நின்றுருக்கோம். ஒருவேளை எங்களை வெற்றி பெற வச்சு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படவோ, உங்களெல்லாம் வாங்க வாங்க எங்க பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லி அழைக்காமலே நீங்க மனு கொடுத்தா போதும். இல்ல எங்க பிள்ளைகளே மனு கொண்டு வருவோம், எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நாங்களே சரி செய்வோம். உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுக்கு முன்னாடி அதை முடிக்கிற அளவுக்கு நாங்க வந்து நிற்போம். இல்ல எங்களால அது முடியல, அதையும் தாண்டி இருக்கு, உங்கள்கிட்டயே வந்து நிற்போம். ஓட்டு போட்டீங்க, நான் முயற்சி எடுத்தேன், இவன் வந்தா இப்படி எல்லாம் பண்றான், வாங்க சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லுவோம்ல, அந்த அடிப்படைக்காவது எங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கான தீர்வு அவங்களோட சேர்ந்து அங்கேயே போய் நாங்க செய்வோன்றீங்க. கண்டிப்பா. சரி, மாற்று திட்டங்கள்னு அந்த தொகுதிக்குள்ள என்ன புதுசா கொண்டு வரப்போ இப்ப 13 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை அப்படின்னு வச்சுங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த பகுதிகளில். இவர்களுக்கு மாற்று திட்டம் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும் இல்ல தீர்வு. இப்ப நீங்க அந்த பாராளுமன்ற தொழில் முழுமைக்கும் பாத்தீங்கன்னா அரசு கல்லூரின்னு ஒன்னே கிடையாது. தனியார் கல்லூரிகள் நீங்க இப்படித்தான்னு கிடையாது. உங்களுக்கு சொல்றது நான் புரியும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், அரசு கல்லூரி இல்ல, தனியார் கல்லூரி இப்படித்தான்னு கிடையாது. எல்லா தொகுதியிலும் தனியார் கல்லூரி இருக்கு. பெண்களுக்கு தனியா இருக்கு, ஆண்களுக்கு தனியா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து இருக்கு, தனியா பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்கு. வச்சிட்டு இருக்கிறவங்க யாரு? எல்லாம் தனியார் முதலாளிகள், ஒரு கட்சி சார்பு உள்ளவங்க, சார்பற்றவங்க. ஆனா அரசு கல்லூரி கோரிக்கை எவ்வளவு நாளா இன்னும் இல்ல. ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர முடியல, ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர முடியல, அந்த தொகுதிக்கு கிடையாது, அந்த பாராளுமன்ற கிடையாது. ஒரு நர்சிங் காலேஜ் இல்லைங்க, சாதாரண பிள்ளை கூட, ஒரு எளிய வீட்டு குடும்பத்து பிள்ளைங்க ஒரு 12th 10th முடிச்சுட்டு ஒரு சாதாரண நர்சிங் படிக்கிறதுக்கான ஒரு வழி எல்லாம் தனித்தனியாக நிறுவனம் வரிசையா நிற்கும். மருத்துவமனை அத்தனை தொடங்கப்பட்டிருக்கு. படிச்சுட்டு இருக்க பிள்ளைகள்லாம் அங்கே வேலை வாய்ப்புக்காக போய் நிற்கிறேன். ஒரு அரசு கல்லூரி கிடைச்சா அவங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு போகலாம். ஒரு சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரி இருக்கு, ஆனா அரசு சட்டக்கல்லூரி இல்லை. தனியார் வேளாண்மை கல்லூரி இருக்கு, அரசு வேளாண்மை கல்லூரி இல்லை. தனியார் பள்ளி அவ்வளவு இருக்கு, அரசு பள்ளியில சுத்தமா சுகாதாரம் இல்லை. தனியார் கல்லூரி இருக்கக்கூடிய சுகாதாரம், வடிவமைப்பு, ஆசிரியர்களோட பயிற்சி அரசு பள்ளியில இல்லை. நீங்க எந்த அரசு பள்ளியும் போய் பாருங்க, கழிவறை இருக்கான்னு பாருங்க. பெண்கள் கழிவறை கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். ஆண்கள் கழிவறை அது கழிவறையான்னு தெரியாது, திறந்த வழி கழிவறை. அப்ப அரசு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, எங்க போயிருப்பாங்க? பெண்களுமே சுகாதாரம் இல்லாத கழிவறை எப்படி பயன்படும்? இத்தனை முறை இருந்திருக்காங்க, கட்டடம் கட்டி கொடுத்துருப்பாங்க. எம்பி வந்து எம்எல்ஏ வந்து 2 கட்டடத்தை திறந்து வச்சாங்க, எவராது கழிவறை கட்டி கொடுத்தான்னு செய்தி வந்திருக்கான்னு பாருங்க. அரசு பள்ளியில எப்படி போய் மக்களை சரி, இத்தனை முறை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கிறாங்க, இத்தனை முறை சட்டமன்ற அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்திருக்காங்க, திராவிட கட்சி கூட்டணி, இப்படி எல்லாமே. யாருக்குமே இந்த அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, அரசு செவிலியர் கல்லூரி இப்படி எதுவுமே வைக்கணுன்ற எண்ணம் வரலையா, செய்ய முடியலையா? இல்ல ஏன் வரணுங்கிற, தனியார் கல்லூரி தான் எங்களுக்கு கோட்டா ஒதுக்குறீங்கல்ல,
நான் எம்பிங்களா, நான் வெற்றி பெற்றேன். இங்க இருக்க எல்லா தனியாருக்குள்ளேயும் எனக்கு கோட்டா கொடுக்கல. எனக்கு 2 சீட்டு 4 சீட்டு கொடுக்குது. கொடுத்தா அந்த சீட்டுக்குள்ள காசை எனக்கு கொடுக்குதுல்ல. நான் ரெக்கமெண்ட் பண்ணா 2 சீட்டு கிடைக்குதுல. இதுல தனியார் கல்லூரி திறந்து நான் 500 பேரை படிக்க போட்டேன்னா அவன் எல்லாம் கோச்சிக்கிட்டு எனக்கு தரமாட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டியது. நான் எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கும் போது அவன் தானே எனக்கு செலவழிக்கிறான். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இதை மட்டும் கொண்டு வராம பாத்துக்குங்க. எது நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மக்களுக்கான இந்த இதை கொண்டு வராம பாத்துங்க. கட்டணம் இல்ல, குறைந்த கட்டணத்துல படிக்கிறதுக்கு எதுவும் கொண்டு வந்துடாதீங்க. கொண்டு வந்துடாது. அவன் கூட நிதி கொடுக்குறவனே அவன் தானே. அப்புறம் நீங்க அவரை எங்க போய் அவங்க வந்து இது இந்த சிந்தனை யோசிப்பாங்க. இந்த போக்க நீங்க உடைக்க முடியுங்களா? நீங்க வந்தால் நீங்க இந்த வேலையை செய்ய முடியுங்களா? ரொம்ப எளிமையா செய்யலாங்க. என்ன காரணம்னா இவங்கள மாதிரி செலவழிக்கிறவங்க நாங்க கிடையாது. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்றேன். இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்படலை. தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்ப என்ன பேசிருக்கேன்னா, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம்னு சொல்லி யாரு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு. நான் கேட்கிறேன், 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் தோத்து போய் எங்க போக? 95 லட்சம் நான் எங்க போய் எடுக்க? சரி ஜெயிச்சுட்டேன், எங்க எடுப்பேன்? மக்கள் வரி பணத்துல திட்டங்கள்ல இருந்து எடுக்க போறோம். அப்புறம் நீங்க எப்படி இந்த நல்ல எம்பியா பாப்பீங்க? என்கிட்ட இருந்து நல்ல திட்டங்கள் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? முதல்ல இந்த தேர்தல் நடைமுறையே தப்பு. 95 லட்சம் ரூபாய் அவர் செலவழிப்பாராம், நான் 5 லட்சம் ரூபாய் செலவழிப்பேன். அவர் சாதாரண கட்சி, நான் என்ன எளிமை கட்சி நான் சொல்றேன். உங்களுக்கு சுயேட்சை இருக்காருல்ல, அவர் செலவழிக்க வழி இல்லாம நிப்பாராம். இவங்க 3 பேரும் ஒரு சமமா? இந்த தேர்தல் நடைமுறையே சரின்னு நினைக்கிறீங்களா? இதுவே முதல்ல தப்பு. தேர்தல் ஆணையமே 95 லட்சம் செலவழிக்குன்னு சொன்னா நம்மளால எவ்வளவு செலவழிப்பான்னு நினைச்சு பாருங்க. அவன் 95 லட்சம் செலவு செய்து மக்கள் சேவை செய்யணும்னு அவசியம் இல்லையே. அப்ப முதல்ல இந்த காசை எடுக்கணும். அதான் இப்ப நான் தான் சொல்றேன். நான் 2016 19 பாராளுமன்றத்தில் நிற்கும் போது ஒரு 6.5 லட்சமோ 7 லட்சமோ செலவழிச்சோம், 6 தொகுதிக்கு சேர்ந்து. அந்த 7 லட்சமும் என்னோட சொந்த பணம் கிடையாது. என்னோட பணம் 40,000 ரூபாய். என்னோட நண்பர்கள் என் கூட இருக்க பொறுப்பாளர் அங்கங்க ஆளுக்கு 10,000 15,000 20,000 10,000. இவங்கெல்லாம் விடுங்க, கட்சியில சம்பந்தம் இல்லாத கட்சியில வேலை செய்யாத நண்பர்கள், உறவினர், எப்படி சொல்றாங்க, ஆதரவாளர்கள், அவங்களும் காசு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் அந்த 10,000 எதன் பொருட்டு திருப்பி கொடுக்கல. ஒரு நல்ல அரசியல் அமையட்டும். 10,000 ஒரு பெரிய இழப்பு இல்லை, 10 லட்சம் இழப்பு, 10,000 இழப்பு இல்லை. அப்படி எல்லாம் கூட்டு முயற்சியில போட்டிருக்கோம். இப்ப நாங்க வாங்குறது எல்லாம் ஏழை எளிய மக்கள்கிட்ட கூட்டு முயற்சி. இது திராவிட கட்சிகள் வாங்குறதெல்லாம் முதலாளிகள்கிட்ட கூட்டு முயற்சி. அவர் ஒரு 50 லட்சம், இவர் நீங்க தென்காசியில இருந்தா நிறைய ஆடியோ கேள்விப்பட்டிருப்பீங்களே, மாவட்ட செயலாளர் மிரட்டின ஆடியோ, அமைச்சர் மிரட்டின ஆடியோ. ஓஹோ, ரிலீஸ் வரும். நம்ம நேருக்கு நேரம் தான். அந்த நாட்டாமட்டு பங்காளிட்ட நாட்டாம எங்கால தைரியமா இருப்பாங்க. ஏன்னா தென்பகுதிக்காரங்கல்ல தில்லா பேசுவோம், ஆடியோ வந்தாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க போறல. ஏன்னா வாங்குறதுல கமிஷன் நாங்க கரெக்டா கொடுக்கோம்ல. தென்பகுதிக்காரங்க நேர்மையானவங்க. அமைச்சர் மாவட்ட செயலாளர் திமுக அப்படின்னா அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வந்தாலும் நீக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவர் இந்த மாசம் 50 லட்சம் வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 25 லட்சம் கொடுத்துருவார்ல. அதனால நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அந்த மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுக்குற காசுல தேர்தல் வேலை பார்த்தா அவர் மாவட்ட செயலாளர் மீறி இந்த எம்பி எப்படி செயல்படுவாரு? சரி, உங்களுக்கு வாக்களித்தால் இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இறுதியாக ஒரு கேள்வி, என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க? இளைஞர்களுக்கு, பெண் இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு, தற்சார்பு பொருளாதாரத்துக்கு, எல்லாருக்குமான ஒரு கனிம வள சுரண்டல் இல்லாத ஒரு மண்ணாக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? வாக்களித்தால் என்ன செய்ய? மக்கள் ஓட்டு போடுற மக்களுக்கு அவங்களுக்கு நல்ல படிப்பு வந்துடும். அதுக்காக அரசு கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி இந்த மாதிரியான கல்லூரிகளை முதல்ல தொடங்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு. 2வது மருத்துவம். அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை எல்லாம் தரம் உயர்த்தப்பட வேண்டிய மருத்துவமனை, அது எதுவுமே தரம் உயர்த்தப்படலை. நீங்க விருதுநகர் மாவட்டத்தில் நேர விருதுநகர் தான் போகணும், இல்லைன்னா மதுரை போகணும். நான் தென்காசி போகணும், இல்லை திருநெல்வேலி போகணும். அப்போ என் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு பெரிய உயர்ந்த மருத்துவமனை ஒன்று இல்லை, அதை நான் கொண்டு வந்தாகணும். மருத்துவம் அதே போல உயிர் காப்பு மருத்துவமும் சுத்தமாகவே கிடையாது. பாம்பு கடிக்கலாம், நான் நேரம் மதுரை தான் போகணும், செத்து தான் போகணும். ராஜபாளையத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அதுவும் மதுரைக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. அதே போல குருதி கொடுக்குற அலுவலக இந்த லேபே இல்லை, ராஜபாளையத்தில் இருக்கு. அதுக்கடுத்து தென்காசியில் இருக்கு. இப்ப நான் சிலுத்தூர்ல மருத்துவமனையில் ரத்தம் வேணும்னு கேட்டா நான் ராஜபாளையத்தில் போய் தான் கொடுத்துட்டு வரேன். நீங்க நினைச்சு பாருங்க இந்த சிக்கலை. அப்ப இதையும் நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது மருத்துவம், கல்வி சார்ந்து. அது அப்புறம் குடிநீர், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் தான் பேரு. இன்னை வரைக்கும் எல்லாருக்கும் சென்றடையில, சரியா சேரல. அப்படி பார்த்தாலும் நான் சொன்னேன், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருக்கோம். நானே கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு அலைஞ்சோம்னா எனக்கு கிழக்கு இருக்கவங்க எல்லாம் எங்க போறது? உங்களை தாண்டி இருக்கவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்ப அதை நம்ம சரி செய்யணும். இது எல்லாத்தையும் தாண்டி தொழில் வளம். ஏன்னா எல்லா மனுஷன் இருக்கான், சாப்பிட்றான், குடிக்க எல்லாம் போக தொழில்னு ஒன்று இருந்தாதான் அவனுக்கு தேவையானதை அவன் வாங்கிக்கும். அப்போ தொழில் வளத்துக்கு எங்களோட நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வரைவு இருக்குது. நாங்கள் சுயசார்பு, தற்சார்பு கொள்கை கொண்டவங்க. நம்ம பகுதியில் என்ன கிடைக்குதோ, என்ன வளம் இருக்குதோ அந்த வளத்தை கொண்டு தொழிற்சாலைகளை பெருக்கி அதன் மூலமாக வேளாண்மை செய்யறோன்னா விவசாயிகளுக்கான ஒரு நலத்திட்டமா அங்கே நம்ம வேளாண்மை குடன்
அந்த இது அரசே வாங்குற கொள்முதல் நிலையத்தை அமைக்கலாம். அதுல கூடுதலான லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். இங்க பூ மார்க்கெட் இருக்குன்னா பூவை கொண்டு செய்யக்கூடிய வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உண்டு பண்ணலாம். இங்க லெமன் எலுமிச்சை இருக்கு, எலுமிச்சிலிருந்து பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தி ஊறுகா செய்யறதா இருக்கட்டும், வேற என்னென்ன தயாரிக்க முடியுமோ அந்த தொழிற்சாலை ஏற்படுத்தும். நெசவாளர்கள் அங்க கூட்டுறவு அரசு கூட்டுறவு நூற்பாலை ஏற்படுத்தினா 10,000 குடும்பங்களுக்கான வேலை வாய்ப்பு சரி. இப்படி சுயசார்பு சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா தண்ணி நிறைய சேமிச்சிட்டோம்னா எங்களுக்கு அம்மா நிறைய இருக்குது. இப்போ மழை பெஞ்சா எல்லாம் நிறைஞ்சிரும். மீன் உற்பத்தி பண்ணலாம். அங்க அந்த மீன் உற்பத்தியா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அந்த காசு வந்து சேரும். மீன் குத்தகை ஏலம் விடுவாங்க. இதுல 2 சிக்கல் இருக்கு, குத்தகை விடுதல. இப்ப இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரனை எடுத்துக்கிட்டு விவசாயத்துக்கு தண்ணி விட மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குத்தகை போட்டு வருவாங்க. 10 கூட்டி கொடுத்துட்டு தண்ணி தேவைப்படனாலும் தண்ணி விட மாட்டாங்க, தேவையில்லாத தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ இதை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி தொழிற்சாலைகள் சிறந்த பகுதியாக மாற்றி எங்க பிள்ளைங்க வடக்க நோக்கி வராம, கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வேலை வாய்ப்புக்காக வராம 90% கிராமங்களிலேயே சொந்த ஊர்களிலேயே வேலை வாய்ப்பை ஏற்படுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுங்கிறது கண்டிப்பா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் தேர்தலுக்கு முன்பாக. நன்றி, வணக்கம். நன்றிங்க.